வணக்கம். ஜனவரி மாதம் 4ஆம் தேதி 2026 முதல் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி 2026 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் டி நல்லபிரம்மா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜென்ற சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இனி இவ்வாற கிரக நிலைகளை பார்க்கலாம். ஆண்டுகோள்களை பொறுத்தவரை குரு பகவான் மிதுன ராசியிலே வக்ரமாகவும், கேது பகவான் சிம்ம ராசியிலும், ராகு பகவான் கும்ப ராசியிலும், சனீஸ்வர பகவான் மீன ராசியிலும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவற்றிலே குருவாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் புனர்பூசத்தில் சஞ்சாரம் செய்வது சிறப்புக்குரியது. மாதக்கோள்களை பொறுத்தவரை தனுசு ராசியிலே சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் என்று 4 கிரக சேர்க்கைகள், சதுர் கிரக சேர்க்கை என்போம். 4 கிரக சேர்க்கைகள் இருக்கின்றது. குருவோடைய பார்வை, சனியோடைய பார்வை, இந்த 4 கிரகங்கள் பெறுகின்றார்கள். இவற்றில் சனியும் செவ்வாயும் ஒருவரை ஒரு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சனியை செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்கின்றார். சனியோ செவ்வாயை 10ஆம் பார்வையாக பார்க்கின்றார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறது சிறப்பல்ல. பொதுவாக சனியும் செவ்வாயும் சேர்க்கை பெறுவது, சனி செவ்வாய் ஒருவரை பார்த்து கொள்வது கவனமாக இருக்க வேண்டியதாக கோச்சார ரீதியாக காட்டக்கூடியது. அனுபவ ரீதியாக அவ்வாறு அமைந்திருக்கின்றது, நடந்திருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக நாள்கோளாகப்பட்ட சந்திர பகவான் ஞாயிறன்று ஜனவரி 4, 2026 அன்று மிதுன ராசியிலே குருவோடு சேர்க்கை பெற்று புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் காலையிலே. அதன் பிறகு கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி என்று சஞ்சாரம் செய்கிறார். எனவே விவாரத்தில் சந்திராசிரமம் பெறும் ராசிகள் என்று பார்க்கின்ற பொழுது தனுசு ராசி, மகர ராசி, கும்ப ராசி, இந்த 3 ராசிகள் சந்திராசிரமம் பெறுகின்ற ராசிகள். இனி இவ்வாரத்தில் உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை காணலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும், அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு ஷேர் செய்ய முடியும். லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும். அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய ராசிக்குரிய ஆங்கில புத்தாண்டு கோச்சார பலன்கள் நம்மளுடைய சேனல் பாரத் கர்மா ஹீலிங்கிலே பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். பார்த்தவர்களுக்கு நன்றி. பார்க்காதவர்கள் அவற்றை பார்த்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தில் நீங்கள் லக்கி குபேரனா? நிச்சயம் இவ்வாரத்தில் நீங்கள் லக்கி குபேரனே. காரணம், ராசிக்கு அதிபதியான செவ்வாய் யோகாதிபதியான சூரியனோடு சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும், அவ்விடத்துக்கு அதிபதியான பாக்கியாதிபதியான குருவோடைய பார்வை பெறுவதும் மிக மிக அற்புதமான அமைப்பு. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அவை மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது. குரு, சூரியன், செவ்வாய் தொடர்பு, இவற்றிலே சந்திரனாகப்பட்டவை இவ்வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக 4ஆம் இடத்தில் ஆட்சி பெறுவது, 5, 6 போன்ற இடங்களில் அமர்ந்திருப்பது, மனோகாரகன் பலமாக இருக்கின்றார். தேய்பிறையாக இருந்தாலும் அஷ்டமி வரைக்கும் இந்த வாரம் வந்திருக்கிறது. ஆக பெரிய அளவிலே சந்திரன் தேய மாட்டார். மனம் தெளிவாக இருக்கும். 7.5 பற்றி கவலை வேண்டாம். 11ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் சனியால் இப்பொழுது பாதிப்பு நிச்சயம் இல்லை. ராகுக்கு இது பயிற்சி வரை. ஆக அவற்றை பற்றி அச்சம் பட வேண்டாம். 11 இருக்கின்ற ராகு மிக அற்புதமாக குருவோடைய பார்வை பெறுகிறார். இவையெல்லாம் உங்களுக்கு மிக சாதகமாக அமைந்திருக்கின்றது. மேலும் சுக்கிரன் 9 அமர்ந்திருக்கின்றார். லட்சுமி ஸ்தானம் என்போம். 5ஆம் இடம், 9ஆம் இடம் லட்சுமி விஷ்ணு ஸ்தானம். அந்த இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பதும் குருவோடைய பார்வை பெறுவது சிறப்புக்குரியது. ஆகையால் இந்த வாரம் உங்களுடைய செயல்கள் மிக சிறப்பாக இருக்கும். மனம் துணிச்சலாக இருக்கும். சனி செவ்வாய் ஒருவரை ஒரு பார்த்து கொள்வது மட்டும்தான் இங்கு ஒரு இடையூறாக இருக்கிறதா என்றால், குருவோடைய பார்வை செவ்வாய் மீது இருப்பதனால் செவ்வாய் புத்திசாலித்தனத்தை பெறுவார். குரு செவ்வாய் பார்க்கின்ற குருமங்கள யோகம் அற்புதமாக உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். எனவே தொழில் வியாபாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை லாபம் மிக சிறப்பாக இருக்கும். செலவுகளை சற்று திட்டமிட்டு செய்வது நல்லது. விரயத்தில் சனி இருக்கிறார் அல்லவா, பாதிப்பில்லை என்பது ஒரு புறம். ஆனால் 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். எனவே
புதிய முயற்சிகள், புதிய அளவில் நீங்கள் ஈடுபாட்டு பண விஷயத்தில் இருக்கும் கவனம் வேண்டும். மற்றவர்களை நம்புவது இப்பொழுது வேண்டாம். இந்த வாரம் மட்டுமல்ல, இப்பொழுது 7.5 என்பது நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமானால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. தொழில் வியாபாரத்தில் லாபம் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் ஆடம்பர செலவுகள், மற்றவர்களை நம்பி பணம் கொடுப்பது, ஏதோ நம்பிக்கையிலே பணம் கொடுப்பது, இவையெல்லாம் தவிர்ப்பது இனி நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுவரை நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் இவற்றில் ஜாக்கிரதையாக இருப்பவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பண விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கக்கூடியவர்கள் தான் மேஷராசியிலே. ஆனால் நீங்கள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு தலைமை பண்பை வகிக்கக்கூடியவர்கள். மற்றவர்கள் உதாரணமாக ஒரு பெரிய அளவில் ஒரு பொறுப்புகள் பெற்றாலும் அவற்றை நீங்கள் மிக வேகமாகவும் விவேகமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் ராசிக்கு செவ்வாய் அல்லவா. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக லாபம் கொண்டதாக அமையும். உத்தியோகம் சூரியன் ஒருவரை பார்த்துக் கொள்கிறார். சிவராஜ் யோகம் மிக பலமாக இருக்கின்றது. ஆகையால் நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. மேலதிகாரிகளும் பாராட்டுகள். இந்த ஆண்டு பிறப்பதே உங்களுக்கு ஒரு சாதகமாக பிறக்கின்ற அமைப்பாக இருக்கின்றது. ஆண்டு பிறந்து விட்டது. ஆகையால் இந்த ஆண்டை பொறுத்தவரை மட்டுமல்ல, இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். மேலதிகாரிகளும் பாராட்டுகளை பெறுவீர்கள். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனைவிகளே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. 5க்குரிய சூரியன் குருவுடைய பார்வை. 5, 9க்குரிய தொடர்பு என்பதே ஒரு அற்புதமான அமைப்புங்க ஐயா. ஆகையால் இங்கே சூரியனும் குருவும் ஒருவரை பார்த்துக் கொள்கிறார். 5, 9க்குரிய சூரியன் குரு. ஆகையால் குழந்தைகளாலும் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கின்ற அவர்கள் கல்வியிலும் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் 6ஆம் இடத்துக்குரிய புதன் 9இல் அமர்ந்திருக்கின்றார். குருவோடைய பார்வையை பெறுகின்றார். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை உடல் நலத்தில் முன்னேற்றம் இருக்கும். மருத்துவ கண்காணிப்பில் இருக்கின்றவர்கள், மருத்துவ சிகிச்சையில் இருக்கின்றவர்கள். மொத்தத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வெற்றிகளும் மேன்மைகளும் நன்மைகளும் அதிகமாகவே இருக்கின்றது. புதிய முயற்சிகள், தைரியமாக ஈடுபடுங்கள், வெற்றிகள் பெறுவீர்கள். சிறப்பு கவனம் மற்றும் இறைவழிபாடு என்று பார்க்கின்ற போது இந்த வாரம் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சொல் மந்திரம் என்று பார்க்கின்ற வங் வங் ஓம் வங் நமகா, ஓம் வங் நமகா என்கின்ற இந்த ஒரு வரி மந்திரம். வங் 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 என்று மனதிலே எந்த ஒரு முக்கிய முடிவு இருக்குமோ 1 நிமிடம் 2 நிமிடம் அவற்றை சொல்லி உச்சரித்து அந்த காரியத்தில் ஈடுபடுங்கள். நிச்சயம் வெற்றிகள் உங்களுக்கு. மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரையும் நான் கூறிய குரு சூரியன் சேர்க்கை, குரு செவ்வாய் ஒருவருப்பதாக கந்த குரு கவசத்தை கேட்பது மேலும் வெற்றிகளையும் நன்மைகளையும் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும். லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும். அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நம்மளுடைய சேனல் பாரத் கர்மா இல்லைங்களே உங்கள் ராசிக்குரிய ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். பார்த்தவர்களுக்கு நன்றி. பார்க்காதவர்கள் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். இவ்வாரத்தில் நீங்கள் லக்கி குபீரனா? நிச்சயம் இந்த வாரம் நீங்கள் லக்கி குபீரன் தான். சனி லாபத்தில் அமர்ந்து மிக அற்புதமாக பலமாக இருக்கின்றாரே. குருவோடைய நட்சத்திரத்தில் வேறு இருக்கின்றார். ராசிக்கு 2லே குரு சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 8ல் அமர்ந்திருக்கின்றார். யோகம் அது. புதனும் சேர்க்கை பெற்றிருக்கிறார். மறைந்த புதன் நிறைந்த தனம். பொதுவாக ராசிக்கு அதிபதி கோணங்களுக்கு அதிபதிகளுடைய சேர்க்கையும் பார்வையும் பெறுவது பலம் ஐயா அம்மா. காரணம் 5, 9க்குரிய தொடர்பு ராசிக்குரியவரோ அல்லது லக்னாதிபதியோ பெறுவது மிக மிக சிறப்பு. உங்கள் ராசியாதிபதியான சுக்கிரன் 8ல் அமர்ந்திருக்கிறதும் புதனோடு சேர்க்கை. புதன் உங்கள் ராசிக்கு 5க்குரியவர். சனியோடைய 10ஆம் பார்வை. சனியோ உங்கள் ராசிக்கு 9, 10க்குரிய யோகாதிபதி, தர்ம கர்மாதிபதி. ஆகையால் சுக்கிரன் புதனோடு சேர்க்கை, சனியோடைய பார்வை சிறப்பு. இவற்றிலே புதனும் குருவும் பரிவர்த்தனை இருக்கின்றது பலம். தனஸ்தானம் மிகவும் பலம் பெறுகின்றது. 10ல் அமர்ந்திருக்கின்ற ராகு. 10ல் பாவி இருந்தால் யோகம் என்றால் பாம்பு இருந்தால் மிக பலம்கள். ஆக இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் உங்கள் ஈடுபாட்டை காட்டுவீர்கள். இவற்றில் ஒரே ஒன்றுதான், சனி 3ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். சனி மட்டும் பார்க்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது மனதிலே தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரு விதமான அழுத்தத்தை பெறுவீர்கள். சனியுடைய பார்வை இருப்பது. ஆனால் யோகாதிபதி எந்த விதத்திலும் உங்களுக்கு அவர் கெடுதலை செய்ய மாட்டார். குறிப்பாக ரிஷபராசியில் இருப்பது 7ல் தான் மிக சாதித்தவர்களாக இருப்பார்கள். கமெண்ட்டில் வேணால் போடுங்க உங்களுக்கு 7எல்லாம் எப்படி இருந்தது. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரனும் சாதகமாக இருக்கிறார்.
3 ஆட்சி பெறுவார். ஆகையால் இங்கே திங்கள் செவ்வாய் அந்த நாட்கள் தான் உங்களுக்கு மிக சிறப்பு. 4க்கு சென்று கேதுவோடு சேர்க்கை பெறுவதால் வேலன் வெளியிலே புதிய முயற்சியும் மனங்களே அதிக குழப்பங்கள் இருக்கும். ஆனாலும் பெரிய அளவே பாதிப்பு இருக்காது. சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொரு கோணத்தில் இருப்பதனால் எனவே தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். நிச்சயம் பெரிய அளவிலே முன்னேற்றங்கள் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். லாபத்தில் அமர்ந்திருக்கிற சனி மிக அருமையான யோகத்தை தருவார். பொருளாதார முன்னேற்றம் நிகழ மிக அற்புதமாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் எவையும் இல்லை. 8ல் செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். சின்ன சின்ன விஷயங்களிலே கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீர்கள், கோபப்படுவீர்கள். அது இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் உத்தியோகம் 8ல் சூரியன் இருக்கிறார், ஆனால் பாதிப்பு இல்லை. சூரியனோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் அதே சமயத்தில் 8ல் செவ்வாய் இருக்கிறார். 7ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் பாதிப்பில் 7 யாரும் இல்லை. விருச்சிக ராசியில் யாரும் இல்லை. எனவே உத்தியோகத்தில் குரூப் டிஸ்கஷன் போன்றவற்றிலே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபம் வரும். அந்த கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மிக மிக வேகமாக பேசுவீர்கள். அதே சமயம் விவேகம் குறையும். பதறிய காரியம் சிதறும் என்போம். அது ஒரு உண்மையான விஷயமே. பதற்றம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். 8ல் சூரியன் செவ்வாய் இருப்பதனால் இருந்தாலும் சனி லாபத்தில் இருக்கின்ற ஒரு பலமே பகைவர்கள் இருந்தாலும் அந்த பகைவர்களை வெல்லக்கூடிய திறன் இருக்கும், ஆற்றல் இருக்கும். அது ஒரு நல்ல விஷயம். இருந்தாலும் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே. குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கிறது. இந்த வாரம் குரு புதன் பரிவர்த்தனை என்பது கணவன் மனைவி உள்ள அன்பு பாசத்தை காட்டுகின்றது. அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், குழந்தைகளுடைய கல்வியிலும் நல்ல விதமாக முன்னேற்றம் இருக்கும். 5க்குரிய புதன் பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதனால் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சற்று கவனமாக இருக்க வேண்டும். 8ல் செவ்வாய் இருக்கின்ற மனதில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். எல்லாவற்றிலும் ஒரு சின்ன விதமான ஒரு பதற்றத்தை கொடுக்கும். அதுக்கான 8ல் செவ்வாய் இருப்பது தான். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்து அவை பதற்றம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும். இந்த நேரம் தியானம் செய்வது போன்றவற்றில் இறை பாடல்களை கேட்பது, இறைவனுடைய பக்தி பாடல்களை கேட்பது நல்லது. அதற்காக பார்க்கும் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்றபோது இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் சுதர்சனுடைய பாடல்கள், காயத்ரி மந்திரங்களை கேளுங்கள். சக்கரத்தாழ்வார் சுதர்சனன் அவங்க சக்கரத்தாழ்வாருடைய காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள். அதன் பிறகு ஒரு சொல் மந்திரம் வங் வங் ஓம் வங் நமகா, ஓம் வங் நமகா என்கின்ற மந்திரத்தை ஒரு சிறிது நேரம், ஒரு 5 நிமிடம் காலையிலே அதை மனதிலே உச்சரியுங்கள். அன்றைய நாள் என்ன செய்யணும், என்ன நடக்கணும் என்று ஒரு கோரிக்கைகளை அந்த சக்தி வாய்ந்த மந்திரத்துக்கு வையுங்கள். நிச்சயம் அன்று நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றியும் யோகமும் அமையும். இந்த வாரம் நீங்கள் லக்கி குபேரனை நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நம்மளுடைய சேனல் பாரத் கர்மா இலிங்கிலே உங்கள் ராசிக்குரிய ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். பார்த்தவர்களுக்கு நன்றி, பார்க்காதவர்கள் ஒரு முறை பார்த்துக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் நீங்கள் லக்கி குபேரனா? நிச்சயம் இந்த வாரம் நீங்கள் லக்கி குபேரனே. காரணம், குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்றார்கள். குரு உங்களுடைய ராசியிலே புதனுடைய வீட்டில் இருக்கின்றார். உங்கள் ராசியாதிபதியான புதன் குருவோடைய வீடான தனுசு ராசியில் இருக்க பரிவர்த்தனை யோகம். ஆகையால் புதன் உங்கள் ராசிக்குரியிலே அமர்ந்திருக்கின்ற யோகமான பலன்களைத்தான் செய்வார். மேலும் சுக்கிரனோடு சேர்க்கை, சனியோடைய பார்வை. சுக்கிரனும் உங்கள் ராசிக்கு 5க்குரியவர், சனியோ உங்கள் ராசிக்கு 9க்குரியவர். 10ல் அமர்ந்திருக்கின்ற சனி தன்னுடைய 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கின்ற சுக்கிரன் புதனை பார்க்கிறார். ஆகையால் 1, 5, 9க்குரிய தொடர்பு ஏற்படுகின்றது. அது ஒரு அற்புதமான அமைப்பு. மேலும் 7லே சூரியன் செவ்வாய் இருக்கின்றார்கள். செவ்வாய் 7லே இருக்கின்ற 6லே கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. 6ல் எந்த கிரகமும் இல்லை. செவ்வாய் பகை கொண்டவர். இருந்தாலும் சுக்கிரனோடு சேர்க்கை பெறுகிறார். அது பிருகு மங்கள யோகம். குருவோடைய பார்வையை பெறுகின்றார். அது குரு மங்கள யோகம். எனவே செவ்வாய் 2 சுபகரங்களுடைய தொடர்பை பெறுகிறார். சூரியனோடையும் சேர்க்கை பெறுகிறார். அது அரசு யோகம். சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்றால் அது அரசு பதவியை கொடுக்கக்கூடிய யோகம். 10ல் அமர்ந்திருக்கின்ற சனியும் 3ல் அமர்ந்திருக்கின்ற கேதும் ஆண்டுக்குள்ளே சாதகமாக இருக்கிறார். ராசியிலே குரு வக்ரமாக இருக்கின்றார். பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்றார். அவர் வக்ரமாக இருக்கிறது சிறப்பு. மார்ச் வரை ஜென்ம குருவை பற்றி கவலை வேண்டாம். வக்ரமாக இருப்ப கெட்டவன் கெட்டிடும் யோகம்தான். தன் நிலை மாறுவார் குரு. கெட்டதை செய்ய வேண்டும் என்று நினைப்பார் ஜென்ம குரு. ஆனால் இப்போ வக்ரமாக இருக்கிறார் இல்லையா, அதனால் பாதிப்பு இல்லை.
எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரம், ராசிக்கு 10 சனி, அந்த 10க்குரிய குருவை 9ஆம் வீடான குரு சனியோடைய வீடாகப்பட்ட கும்பராசியை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக ராகுவை பார்க்கிறார். ஆகையால் 9ஆம் இடம் 10ஆம் இடம் சனி குருவுடைய தொடர்பு ஏற்படுகின்றது. இதெல்லாம் சாதகமான ஒரு விஷயங்க சகோதர சகோதரிகளே. எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபம் சிறப்பாக இருக்கும். சந்திரனும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார். 2 ஆட்சி பெறுவார். தனாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி, அதன் பிறகு 3க்கு செல்வார். இதெல்லாம் யோகமான அமைப்புங்க. ஆகையால் பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். வீண் செலவுகள் எவையும் இல்லை. மனதில் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் உணர்ச்சி வசப்படுவீர்கள். இந்த உணர்ச்சி வசப்படுவது எப்படி என்றால், 7லே சுக்கிரன் அமர்ந்திருக்கின்ற பொழுது உங்களுடைய எதிர் இனத்தினரிடம் சற்று உங்களுடைய பொறுமை இழக்கக்கூடிய தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். மனதில் சில சஞ்சலங்கள் ஏற்படும். அதுதான் பிரச்சனை. ஆண்களுக்கு கூறுகிறேன். இது பொதுவாக 7லே சுக்கிரன் இருக்கின்ற போது சில விஷயங்களே பெயர் கெடும். அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இருந்தாலும் சனியோடைய பார்வை குருவோடைய பார்வை இருப்பது சிறப்பான ஒரு அமைப்பு. புதனும் சேர்ந்திருக்கிறார் அல்லவா, ராசிக்கு அதிபதி இல்லவா புதன். அவர் என்னதான் சுக்கிரன் மனதில் சஞ்சலங்களை கொடுத்தாலும் உணர்ச்சி வசப்படாமல் பார்த்துக் கொள்வார் புதன். பரிவர்த்தனை யோகத்திற்கின்ற அமைப்பு இருந்தாலும் இப்போ கவனத்தில் வைத்துக் கொள்வது நல்லது. 7லே சுக்கிரன் இருக்கின்ற வரை. அதுக்கடுத்ததாக உத்தியோகத்தை பொறுத்து இது அழுத்தமாக கூறுவேன். நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் அதிக கவனமாக இருக்க வேண்டும். சின்ன விஷயங்களை வெளிப்படையாக பேசாதீர்கள். மனதில் இருக்கின்ற குடும்பத்தில் இருக்கின்ற சின்ன பிரச்சனைகள் போன்றவற்றெல்லாம் வெளிப்படையாக பேசாதீர்கள். அவர்கள் அவற்றை தவறாக பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாரம் 7லே சுக்கிரன் இருப்பதால். மற்றபடி உயரதிகாரி நட்பு ஒருவருக்கும் சக ஊழியர்கள் இந்த விஷயத்தில் கவனம் வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் உங்கள் வேலைக்கேற்ற ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வேலை சாதகமாக முடிப்பீர்கள். நல்ல விதமான பாராட்டுகளையும் பெறுவீர்கள். குடும்பம் மகிழ்ச்சி சந்தோஷம். ஆனாலும் 7ல் இருக்கிற சுக்கரன் சின்ன சின்ன விஷயங்கள் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்றுக்குவார். எல்லாம் இப்போலாம் எல்லாம் நம்மளே வாட்ஸ்அப்லேயும் இவன் நடக்குங்க என்ன நடக்குன்ட்டு இதெல்லாம் காதலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை. குடும்பம் என்பது கணவன் மணி உறவு. காதலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். ஆனால் இந்த இடத்தில் குடும்பத்து கணவன் மணி உறவுலே இது மாதிரி பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை, பிரச்சனைலாம் இல்லை. என்ன குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம். வெளிப்படையான தன்மைகளை வைத்துக் கொள்ளுங்கள், அது நல்லது. அடுத்தது ஆரோக்கியம் மிக நன்றாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த வாரம் எந்த விதமான பாதிப்பில்லை. மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறோம், அதிலிருந்து வெளியே வருவீர்கள். முன்னேற்றமான ஒரு நல்ல உடல்நிலை இருக்கும். சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்றபோது இந்த வாரம் பொறுத்தவரை விஷ்ணு சகஸ்ரநாமம் கேளுங்கள். சுக்கரன் சாந்தப்படுவார். லட்சுமியோட சுப்பிரபாதத்தை கேளுங்கள். இதெல்லாம் நல்ல ஒரு விஷயம். லட்சுமி காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள். அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ஒரு சொல் மந்திரம் வங் வ இங் வங், அற்புதமான பீஜ மந்திரம். நங் மங் சிங் வங் அங் ஓங் ஓங் நிறைய இருக்குங்க. அதில் வங் என்பது இந்த வாரத்துக்குரியது. அவற்றை சொல்வதன் மூலம் அந்த நாள் முழுவதும் காலையில் ஒரு 5 நிமிடம் சொல்லுங்கள். 3 நிமிடம் முடிந்த வரைக்கும் மனசுக்கு திருப்தியான வரைக்கும் வங் ஓம் வங் நமகா, ஓம் வங் நமகா. இந்த நாள் எனக்கு சிறப்பாக அமைய வேண்டும், ஞான மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்று உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை நீங்கள் நிச்சயம் அந்த கோரிக்கைகள் அன்றைய நாள் நிறைவேறும். நலம் பெறுக வளம் பெறுக. கடகராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு ஷேர் செய்ய முடியும், லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நம்மளுடைய சேனல் பாரத் கர்மா இல்லைங்களே உங்களுடைய ராசிக்குரிய ஆங்கில புத்தாண்டு கோச்சார பலன்கள் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். பார்த்தவர்களுக்கு நன்றி, பார்க்காதவர்கள் ஒரு முறை பார்த்துக் கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தில் நீங்கள் லக்கி குபேரனா? நிச்சயம் நீங்கள் லக்கி குபேரனே. காரணம், ராசிக்கு 6ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன், இவற்றில் சூரியன் புதன் செவ்வாய் இவர்கள் மூவரும் 6ஆம் இடத்தில் இருப்பது யோகம். சுக்கிரன் 6ல் இருப்பது யோகம் அல்ல என்றாலும் குருவுடைய பார்வை. உங்கள் 8லே ராகு 2லே கேது இருந்தால் இந்த வாரம் மாதக்கோள்கள் உங்களுக்கு மிக சாதகமாக இருக்கிறார்கள். குருவும் வக்ரமாக இருக்கிறார் விரயத்தில், அது ஒரு நல்ல விஷயம். ராசியாதிபதியான சந்திர பகவான் இந்த வாரத்தில் குருவோடு சேர்க்கை பெறுவதும் அப்புறம் உங்கள் ராசிக்கு வருவதும் இதெல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் மனம் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். 6லே கிரகங்கள் இருக்கிறது, பலமான கிரகங்கள் இருக்கிறது. சூரியன் செவ்வாய் புதன் இப்போது எல்லாவற்றிலும் வெற்றிகளை கொடுக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றில் உங்களுக்கு சாதகமான வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள்.
தொழில் வியாபாரம் ஏற்றமாக இருக்கும். முன்னேற்றமான பாதையில் இந்த வாரம் செல்வீர்கள். வீண் செலவுகள் எவையும் இல்லை. எதிர்பார்த்த வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். வேலையாட்கள் நல்ல விதமாக வேலை செய்வார்கள். புத்தாண்டு பிறந்திருக்கிறது. உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் ஈடுபடுவீர்கள். இந்த வாரம் பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. புதிய முயற்சிகள், புதிய செயல்களில் வெற்றி இருக்கின்றது. அரசாங்க உதவிகள் கிடைக்கும். கடன் அடையக்கூடிய ஒரு யோகம், 6ஆம் இடம் கடன் அதை அடையக்கூடிய ஒரு யோகம் என்று பலமாக இருக்கின்றது. உத்தியோகம் உற்சாகமாக இருப்பீர்கள். சூரியன் மேலதிகாரம் நல்ல பாராட்டுகளை பெற்றுக் கொடுப்பார். சூரியன் குரு பார்த்துக் கொள்கின்ற சிவராஜ யோகம் பலமாக இருக்கின்றது. குரு செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதிகள். ராசிக்கு 9க்குரிய குரு, 10க்குரிய செவ்வாய், ஒரு 10க்குரிய தர்ம கர்மாதிபதி யோகம். இதெல்லாம் உங்களுக்கு மிக சாதகமாக இருக்கிறது. ஆகையால் இந்த வாரம் தொழில் வியாபார உத்தியோகத்தில் ஏற்றம் வெற்றியிலும் நெறிய அளவிலே நீங்கள் பெறுவீர்கள். அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது குடும்பம். கேது 2ல் இருக்கிறார். குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து தான் செல்ல வேண்டும். தினந்தோறும் கணபதியை வணங்குங்கள். பொறுமை காட்டுங்கள் கணவன் மனைவி உறவிலே. சனியும் 9லே அமர்ந்திருக்கின்றார். குழந்தைகளால் அதனால் சில விஷயங்களில் கருத்து பாதங்கள் ஏற்படும். குழந்தைகளிடம் சரியாக பேச மாட்டீர்கள். சனி அது வரை செய்வார். 5க்கு 5 என்ற பாவமாக இருப்பதனால் இருந்தாலும் இந்த இடத்தில் கொஞ்சம் பொறுமையை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அடுத்ததாக ஆரோக்கியம் மிக மிக நன்றாக இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கின்றது. உற்சாகம் சுறுசுறுப்பு 6ல் இருக்கின்ற சூரியன் செவ்வாய் தைரியத்தையும் உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் கொடுப்பார். எதிரிகளை அடக்கக்கூடிய வல்லமைகளை கொடுப்பார். அதுதான் இப்பொழுது உங்களுக்கு பலம். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை எதிர்கொண்டு வெற்றிகளையும் பெறுவீர்கள். தளபதி விஜய் அவர்களும் கடகராசி தான் எப்படி வெற்றி பெற்றார். இப்பொழுது மலேசியாவிலே மிக அற்புதமாக அந்த விழாவை நடத்தினார் என்பதற்கு 6லே இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தாக்கம் பாதிக்க அந்த உற்சாகம் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக அமைந்தது அவருக்கு. இருப்பினும் இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் மேலும் வெற்றிகள் பெற ஒரு சொல் பீஜ மந்திரம் வங் வங் ஓம் வங் நமகா, ஓம் வங் நமகா என்று காலையில் ஒரு 5 நிமிடம் மனதிலே உற்சாகமாக இந்த நாள் என்ன நடக்கும் என்று வேண்டி அந்த மந்திரத்தை சொல்லி பித்ருக்களையும் குலதெய்வத்தையும் வணங்கி செயல்களை ஆரம்பியுங்கள். நிச்சயம் நீங்கள் பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். செவ்வாய் குரு ஒரு 10க்குள்ள கந்த குரு கவசத்தை கேளுங்கள். பலம் கொடுக்கும் உங்களுக்கு. வெற்றிகளை மிக விரைவாக பெறுவீர்கள். இந்த வாரம் நீங்கள் லக்கி குபேரனே. நலம் பெறுக வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நம்மளுடைய சேனல் பாரத் கர்மா இடையிலே உங்களுடைய ராசிக்குரிய ஆங்கில புத்தாண்டு கோச்சார பலன்கள் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். பார்த்தவர்களுக்கு நன்றி. நிறைய பேர் பார்த்திருக்கிறீர்கள், மிகவும் நன்றி. பார்க்காதவர்கள் ஒரு முறை பார்த்துக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தில் நீங்கள் லக்கி குபேரனா? ஆமாங்க, நீங்கள் இந்த வாரம் மிக அற்புதமான வாரம். உங்களுக்கு நீங்கள் தான் லக்கி குபேரன். காரணம் 5ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை, புதன் சேர்க்கை, மிக மிக அற்புதமான அமைப்பு. தன லாபாதிபதி புதன், 4, 9 கேந்திர கோணங்களுக்கு அதிபதி செவ்வாய், சூரியன் ராசியாதிபதி, மூவரும் சேர்க்கப்பட்ட 5ல் இருப்பதும் 5ஆம் இடத்துக்குரிய குருவுடைய பார்வையை பெறுவதும் 5லே சுக்கிரனும் இருப்பதும் மிக மிக அற்புதமான சதுர்கிரக சேர்க்கை உங்களுக்கு 5ல் இருக்கு. குருவுடைய பார்வை 8ல் இருக்க சனியும் பார்க்கிறார். ஆனால் குருவுடைய பார்வை எல்லாவற்றையும் சனியுடைய பார்வையை கெடுவது எதுவும் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும். இருந்தாலும் ராசியிலே கேது, 7லே ராகு, கேது தனித்திருக்கின்றார், கிரகம் எதுவும் இல்லை. ஆக மனதிலே கொஞ்சம் அழுத்தங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றது. எவ்வளவுதான் எல்லாமே உங்களுக்கு இருந்தாலும் மனதில் ஒரு சஞ்சலங்கள், ஒரு அழுத்தம், இதெல்லாம் ஒரு விதமான ஒரு யோசனைகள் இந்த கேதுவால் ஏற்பட்டிருக்கு. கணபதியோட சிலையை வைத்து தினந்தோறும் அபிஷேகம் செய்யுங்கள். நிச்சயம் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து கூட போய்விடும். கணபதி கேதுவோடைய அதி தேவதை. ஆக ஒரு சிலை, சின்ன சிலையாக இருந்தாலும் அந்த சிலையை வைத்து தினந்தோறும் ஒரு டம்ளர் பால், ஓம் வக்ரதுண்டாய நமகா, ஓம் வக்ரதுண்டாய நமகா அப்படின்னு சொல்லி அபிஷேகம் பண்ண மனக்குழப்பங்கள் எதுவும் இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற, லாபத்தில் இருக்கிற, அப்புறம் ராசிக்கு வருவார். 12 இருந்தாலும் அவர் ஆட்சி. எனவே தொழில் வியாபாரம் லாபம் மிக அற்புதமாக இருக்கின்றது. எந்த ஒரு உழைப்பையும் சரியாக செய்வீர்கள், நல்ல லாபம் வரும். ஆனால் நான் எப்படி சொன்ன மாதிரி எவ்வளவுதான் பணம் வந்தாலும் மனதிலே ஒரு அழுத்தம் இருந்து கொண்டே இருக்குது உங்களுக்கு. அது காரணம் கேது தான்.
பக்கத்தில் இருக்கிற கணபதி ஆலயம் தினந்தோறும் செலுத்தணும். ஆனால் இந்த வாரம் லாபம் மிக மிக சிறப்பாக இருக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 9க்குரியவர் செவ்வாய், 10க்குரியவர் சுக்கிரன். அவர் 2 பேரும் சேர்க்கை பெற்று 5ல் இருக்கார்கள். தர்ம கர்மாதிபதி யோகம். அதுதான் தர்ம கர்மாதி 9, 10க்கு சேர்க்கை பெறுவது. அது அற்புதமான யோகம். அதனால் லாபம் மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு. அஷ்டம சனி பற்றி கவலை இல்லை, 7ல் ராகு இருக்கிறதுனால். ஆனால் கேது ராகுவால் பிரச்சனைகள், குடும்ப காதலிலே பிரச்சனை, கணவன் மனைவிகளே பிரச்சனை, இதெல்லாம் உத்தியோகத்தில் போல ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறால் மேலதிகாரிகள் இந்த வாரம் சாதகமாக உங்களுக்கு இருப்பார்கள். சக ஊழியரிடம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். நண்பர்களால் ஆதாயம் இப்பொழுது உங்களுக்கு இல்லை. தேவையற்ற செலவுகளும் சஞ்சலங்களும் தான். 7 இருக்கிற ராகு அதை செய்து கொண்டிருப்பார். இதெல்லாம் இப்போ 6 ஒரு கிரகம் வந்துச்சுன்னா ராகுவால் பிரச்சனை இல்லை. ஜனவரி 14 வந்து சூரியன் வந்துடுவார் 6ல், 13 சுக்கிரன் வந்துடுவார். அப்போ 6ல் இருக்கிறோமா, அப்போ இந்த வாரம் இருக்குது. அதில் உத்தியோகத்தில் இருக்கின்றவர்கள் காதல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் கவனம், பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் அதிக கவனம். இதெல்லாம் முயவில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவார்கள். அதுதான் இப்போ இருக்கிற சூழ்நிலைகள். அதை புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன். ஆகிய கணவன் மனைவி உறவிலே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பொதுவாக காதலில் இருக்கின்றவர்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களை பெரிதுபடுத்தாதீர்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் நன்றாக இருக்க, கல்வியிலும் மேன்மையாக இருக்கின்றார். ஆரோக்கியம் நான் நன்றாக. ஆரோக்கியம் 8ல் இருக்கிறதே விபரீத ராஜயோகங்க. ஆகையால் 6க்குரிய சனி 8ல் இருக்கிறனால அது குருவோட வீடாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடு. மனதாம் குழப்பம். ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மன ஆரோக்கியம் தான் பிரச்சனை. அடுத்ததாக ஒரு சொல் பீஜ மந்திரம். இந்த வாரம் சிறப்பு கவனமற்ற இறை வழிபாடு என்றால் கந்தகுரு கவசத்தை கேளுங்கள், அனுமன் சாலிசாவை கேளுங்கள். 8ல் இருக்க சனி சாந்தமாவார். அதுக்கடுத்தா ஒரு சொல் பீஜ மந்திரம் வங், வ இங் வங். ஓம் வங் நமகா, ஓம் வங் நமகா. அந்த மந்திரத்தை காலையில் சொல்லுங்கள். இன்றைய நாள் எனக்கு இதெல்லாம் நடக்கணும். உங்கள் பித்திருக்குறையும் குலதெய்வத்தையும் நினைத்து விட்டு மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு அன்றைய நாள் இந்த மந்திரத்தை சொல்லி ஆரம்பியுங்கள். வெற்றிகள் எளிதாகவும் மிக விரைவாகவும் வேகமாகவும் பெறுவீர்கள். நலம் பெறுவீர்கள். நீங்கள் இந்த வாரம் லக்கி குபேரனை நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நம்மளுடைய சேனல் பாரத் கர்மா இல்லைங்களே உங்களுடைய ராசிக்குரிய ஆங்கில புத்தாண்டு கோச்சார பலன்கள் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். பார்த்தவர்களுக்கு நன்றி. பார்க்காதவர்கள் ஒரு முறை பார்த்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தில் நீங்கள் லக்கி குபேரன். ஆமாங்க, நீங்கள் தான் லக்கி குபேரன். ராசிக்கதிபதியான புதனும் யோகாதிபதி பாக்கியாதிபதியான சுக்கிரனும் சேர்க்கை பெற்று 4ல் அமர்ந்திருப்பிடம் பஞ்சமாதிபதியான சனி 7ல் அமர்ந்து அவர் 10ஆம் பார்வையாக சுக்கிரன் புதனை பார்ப்பதும் 1, 5, 9க்குரிய தொடர்பு ஏற்படுகிறது. இவ்வாரம் லாபாதிபதி சந்திரன் சாதகமாக இருக்கிறார். 10ல் இருக்கிறார், 11க்கு வருகிறார். அப்புறம் உங்கள் ராசிக்கும் வருவார். இந்த வாரத்தில் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பலமான யோகமான வாரம். புதன் 4ல் இருப்பது யோகம், சுக்கிரன் 4ல் இருப்பது யோகம். செவ்வாயும் சூரியன் 4ல் இருந்தாலும் குருவோடைய பார்வை, சனியோடைய பார்வையும் செவ்வாய் மீது இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறது. குரு 10லே வக்ரமாக இருப்பது நன்மை. 6 ராகு மிக பலம், குருவோடைய பார்வை என்று இந்த வாரம் கிரக நிலைகள் உங்களுக்கு மிக சாதகமாக இருக்கின்றன. எனவே தொழில் வியாபாரம் மிக மிக நன்றாக இருக்கும். இதில் குருவும் புதனும் பரிவர்த்தனை இருக்காங்க. புதன் 10ல் இருக்கிற பலமாக யோகத்தை தான் செய்வார். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். எனவே தொழில் வியாபாரம் இந்த வாரம் மிக மிக லாபங்கள் அதிகரிக்கும். தேவையற்ற செலவுகள் எவையும் இல்லை. கணபதியை வணங்கி வாருங்கள். 12ல் இருக்க கேது செலவுகள் தேவையற்ற செலவு தான், இறை செலவுகள் தான் செய்வீங்க. இப்போ கூட 12ல் கேது இருக்கிறனால ஆன்மீகத்துக்கான செலவுகள் தான் செய்வீங்க. வீண் செலவுகள், தேவையற்ற செலவுகள், ஆடம்பர செலவுகள் தான் செய்ய மாட்டீங்க. அது கேதுவோடைய காரகத்துவம். ஆகையால் தொழில் வியாபாரம் இந்த வாரம் லாபம் அதிகரிக்கும். வீண் செலவுகள் எவையும் இல்லை. பெரிய அளவில் முயற்சிகள் இருப்பீங்கள். அவற்றை வெற்றியில் பிறகு புதிய முயற்சிகள் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். அது உத்தியோக குருவும் சூரியன் ஒருவரை பார்த்துக்கொள்வது சிவராஜ யோகம். ஆகையால் மேலதிகாரினால் நட்பு ஒருவருக்கும் ஆண்டு பிறக்கின்ற பொழுது இப்போ அமைஞ்சிருக்கு. ஆகையால் மிக சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டை 2026. இப்படி பார்க்கும்பொழுது மேலதிகாரி நல்ல நட்புறவு. சக ஊழியர்கள் 7ல் சனி இருந்தால் 6ல் கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. ராகு கேது பயிற்சி வரை உங்களுக்கு சனியால் பாதிப்பில்லை. அது டிசம்பர் 5 தான்.
இந்த வருஷம் 2026. ஆக 7ல் இருக்க சனி. ஆனால் அது குடும்பத்தில் சின்ன சின்ன கணவன் மணி உறவிலே சஞ்சலங்கள் குழப்பங்கள் அது கொடுக்கும். என்னதான் 6ல் ராகு இருந்து பாதிப்பு இல்லைன்னாலும் 7ல் அவர் அமர்ந்திருக்காரே, ஒரு இருள் வீட்டிலேயே இருக்கா மாதிரி, மனதில் ஒரு இருள். அவங்க உறவு கணவன் மனைவியில் எதுவுமே வெளிப்படையாக பேசிக்காம ஒரு யோசனையாக அப்படியே இருக்குங்க. பட்டும்படாமல் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய உறவிடம் அன்புக்குரியிடம் வெளிப்படையாக பேச மாட்டீர்கள். ஏதோ ஒரு சிந்தனையிலே ஏதோ ஒரு விஷயமான அழுத்தத்திலே இருக்கும். அது 7ல் இருக்கிற சனியால் ஏற்படும். கொஞ்சம் வெளிப்படையாக பேசுங்கள், விட்டு கொடுத்து பேசுங்கள். அனுமன் சாலிசால் தினந்தோறும் கேட்பதனால் கணவன் மனைவி உறவிலே பிரிவுகள் இருந்தால் எனக்கு நல்ல உறவுகள் ஏற்படும். அன்பை திருப்பி காட்டுவீர்கள். சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் அது தீரும். இதுக்கு சாதம் 7ல் இருக்கிற கண்டக சனி. 7ல் இருக்கிற சனி அந்த வீட்டை தான் கெடுப்பார். அதுக்கு அடுத்ததாக பார்க்கும் பொழுது குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், கல்வியிலே சுறுசுறுப்பாக இருப்பார்கள். இந்த வார்த்தை ஆரோக்கியம் 6ல் இருக்கிற ராகு நல்ல விதமான முன்னேற்றத்தை கொடுப்பார், நல்ல உற்சாகத்தை கொடுப்பார், சுறுசுறுப்பை கொடுப்பார். மருத்துவ சிகிச்சையில் இருப்பினா அது வெளியே வருவீங்க. இந்த வாரம் சந்திரனும் சாதகமாக இருக்கிறார்களா, ஆகையால் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அடுத்ததாக சிறப்பு கவனம் மற்றும் இறைவழிபாடு. பொதுவாக கன்னி ராசியில் இருந்தவங்க சுப்ரபாதம் கேட்பது, விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பது, சக்கரத்தாழ்வருடைய காயத்ரி மந்திரம் கேட்பது, கவசம் கேட்பது என்று இவையெல்லாம் செய்வது எப்பொழுதும் பலம் கொடுக்கும். இந்த வாரம் அவற்றை தொடருங்கள். ஒரு சொல் மந்திரம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் அந்த மந்திரம் பலமானது. வங், வ இங் வங் நிறைய இருக்குது. நங் மங் சிங் வங் அங்கு உங்கு ஓங் உங் இப்படிலாம் நிறைய இருக்குது. அவற்றில் வங் என்கின்ற மந்திரத்தை ஒரு சொல் மந்திரம், அது ஓம் வங் நமகா என்று ஒரு வரி மந்திரமாக சொல்லுங்கள். ஓம் வங் நமகா. அந்த காலையில் எழுந்த உடனே ஒரு 2 நிமிடம் உள்ளங்கையை பார்த்து ஓம் வங் நமகா என்று சொல்லுங்கள். உங்கள் மனதில் கோரிக்கைகள் இருந்தால் அதை சொல்லுங்கள். உங்கள் பித்ருக்கள்கிட்டையும் குலதெய்வத்தையும் நிச்சயம் அது உங்களுக்கு அன்றைய நாள் நிறைவேறும். இந்த வாரம் நீங்கள் லக்கி குபேரனை காரணம் சுக்கிரன் புதன் சேர்க்கை. அது ஏன்னா 9 10 சுக்கிரன் 10 புதன் 2 பேரும் சேர்க்கை பெறுவதே தர்ம கர்மாதிபதியம். அது 4ல் இருக்குது. இப்படிலாம் பாருங்கள், ஜோதிஷத்தில் பாருங்கள், ஒரு வாரப்பலன் சொல்லும்போது டக்குன்னு போகும்போது இதெல்லாம் கடைசியாக வருது. சுக்கிரன் புதன் சேர்க்கை என்பது மைண்டில் வருது. அதான் ஜோதிடம். ஒரு ஜாதகத்தை பார்ப்பதற்கு நான் ஒரு 45 நிமிடம் எடுப்பேன். குறைந்தபட்சம் ஒரு 15 நிமிடம் ஜாதகத்தை பார்த்தா தான் என்ன தான் நடக்குன்னே தெரியும். அதுக்கப்புறம் தான் பலனே சொல்ல ஆரம்பிக்க முடியும். அதுதான் உண்மை. 10 நிமிஷம் தான் ஜோசியம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி அது சொல்கிறாங்கன்னு எனக்கு கடவுளுக்கு தான் நிச்சயம். இருந்தாலும் இந்த வாரம் சுக்கிரன் புதன் சேர்க்கை என்கிற அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் வெற்றிகளையும் கன்னிராசிக்கு கொடுக்கும். நலம் பெருக வளம் பெருக. துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நம்மளுடைய சேனல் பாரத் கருமாயிலே உங்கள் ராசிக்குரிய ஆங்கில புத்தாண்டு கோச்சார பலன்கள் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். பார்த்தவர்களுக்கு நன்றி, பார்க்காதவர்கள் ஒரு முறை பார்த்துக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தில் நீங்கள் லக்கி குபேரனா? நிச்சயம் நீங்கள் லக்கி குபேரனே. ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி மிக அற்புதமாக இருக்கிறார். 9லே குரு, 11லே கேது. இதை விட என்னங்க, ஆண்டுக்கோள்கள் சாதகம். இவற்றிலே சூரியன் செவ்வாய் 3ஆம் இடத்தில் மிக சிறப்பாக இருக்கார். குருவோடைய பார்வை வேறு, சனி பார்வையும் இருக்கு, ஆனால் குரு பார்வை இருக்கே. சூரியன் குரு பார்த்துக்கொள்வது சிவராஜ யோகம், செவ்வாய் குரு பார்த்துக்கொள்வது குருமங்கல யோகம், சுக்கிரன் செவ்வாய் 3லே சேர்க்கை பெறுவது பிருகு மங்கல யோகம். இத்தனை யோகம்லாம் உங்களுக்கு 3ஆம் முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்தில் ஏற்படுகிறது. ஆகையால் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியும் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியே. 10க்குரிய ஜீவனாதிபதியான சந்திர பகவான் 9லே குருவோடு சேர்க்கை பெற்ற வாரம் ஆரம்பிக்கிறது ஞாயிறன்று. அதன் பிறகு 10க்கு ஒருவார் ஆட்சி பெறுவார், 11க்கு ஒருவார் பலமாக இருப்பார். இந்த வாரம் அவரும் சாதகமாக இருக்கின்றார். இந்த வாரம் எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு மிக சாதகமான வெற்றியாக அமையும். தொழில் வியாபாரம் உற்சாகம் சுறுசுறுப்பு வரவுகள் பல வகையில் சேரும். எதிர்பார்க்காத வகையிலும் வரும். படாத கடன் நினைத்த கடன் திரும்பி வரும். கடன் இருந்தால் கடன் அடைப்பீர்கள். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது. இப்போது அதெல்லாம் உங்களுக்கு மிக சாதகம். பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகம் 3லே சூரியன் இருப்பது, சூரியோடு குருவோடைய பார்வை பெறுவது, மேலதிகாரம் நல்ல நட்புறவு, சக ஊழியரிடம் பகமை இல்லை,
எந்த ஒரு முயற்சியும், ஏனென்றால் சுக்கிரன் புதன் சேர்க்கை, உங்களுக்கு பாக்கியாதிபதி புதன், ராசிக்கதிபதி சுக்கிரன், மூன்றாம் இடத்துல இருக்காங்க. சனியுடைய பார்வை, சனியும் உங்கள் ராசிக்கு 5க்குரியவர், 1, 5, 9க்குரியவர் தொடர்பு இருக்கிறது. இது ஒரு சாதகம். இப்படி தொழில், வியாபாரம், உத்தியோகம் இந்த வாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்ப மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனைவி அன்பு, பாசம், குரு ராசியை பார்க்க தெளிவான மனநிலை, புரிந்து கொள்வீர்கள், உறவுகளிடம் அன்பை காட்டுவீர்கள், குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், குரு ராகுவை பார்க்கிறார். ஆக குழந்தைகளுடைய கல்வியிலும் உற்சாகம், நல்ல ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். ஆண்டு பிறந்திருக்கிறது, மிக விரைவில் தேர்வுகள் வரும் என்ற கவலை எதுவும் வேண்டாம், நல்ல விதமாக இருக்கும். குரு வேறு மாறவே மாட்டார், ஜூன் 1 வரைக்கும் 5ல் தான் இருப்பார். அந்த நேரத்துக்குள்ளேயே தேர்வுலாம் முடிஞ்சிடும். ஆகையால் உங்கள் குழந்தைகள் நல்ல விதமாக முடிப்பாங்க. உங்களுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம் உங்கள் குழந்தைக்கு மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அவங்க ராசியும் இருந்தாலும் உங்களுக்கு குழந்தைகள் இல்லையா, உங்கள் ரத்தம் இல்லையா, ஆகையால் குழந்தைகளுடைய கல்வியிலும் உற்சாகம் இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் மிக மிக உற்சாகம். 6ல் சனி இருப்பது சிறப்பானது. நோய்கள் எவையும் இல்லை, கடன் தீரக்கூடிய வன்மை, வழக்குகளில் வெற்றி என்று இந்த வாரமும் சாதகமாக இருக்கின்றது. இவையெல்லாம் உங்களுக்கு மிக பலம். இந்த வாரம் சிறப்பு கவனமற்ற விரைவழிப்பாடு. இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் லட்சுமியுடைய காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள். லட்சுமியுடைய காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள். சுக்கிரன் வந்து குரு அவரோட சொந்த நட்சத்திரத்தை சஞ்சாரம் செய்வார் இந்த வாரத்தில். அதனால் லட்சுமியுடைய காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள். அதுக்கு அடுத்ததாக ஒரு சொல் மந்திரம் வங், வ இங் வங், ஓம் வங் நமகா என்று ஒரு வரி மந்திரமாக அவற்றை சொல்லுங்கள். காலையில் எழுந்தவுடன் ஒரு 5 நிமிடங்கள் இல்லை 2லிருந்து 5 நிமிடங்கள் மனதிலே அமைதியாக நீங்கள் வந்து ஓம் வங் நமகா, ஓம் வங் நமகா. நீங்கள் எழுந்து உட்காந்து படுத்தபடி கண்களை திறந்துட்டாலும் திருப்பி கண்ணை மூட்டி ஓம் வங் நமகா, ஓம் வங். இந்த நாள் என்ன நடக்கும், உற்சாகமாக எழுந்திருப்பீங்க. உங்களோட பித்திருக்குறையும் குலதெய்வத்தையும் வணங்கி விட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த நாள் எனக்கு இதெல்லாம் நடக்கணும்னு வேண்டுங்க, நிச்சயம் அவை நிறைவேறும். சுக்கிரன் புதன் சனியோட தொடர்பு உங்களுக்கு மிக சிறப்பாக இருப்பதனால் இந்த வாரம் நீங்கள் லக்கி குபேரனை, நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் ராசிக்குரிய ஆங்கில புத்தாண்டு கோச்சார பலன்கள் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். பார்த்தவர்களுக்கு நன்றி, பார்க்காதவர்கள் ஒரு முறை பார்த்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரம் நீங்கள் லக்கி குபேரனா? நிச்சயம் நீங்கள் லக்கி குபேரன் தான். அதே சமயம் இந்த வாரத்தில் அதிகமாக கோபப்படுவீர்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதிகமாக கோபம் வரும், பதற்றப்படுவீர்கள். அவை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் 2ல் அமர்ந்திருக்கின்ற சூரியனும் செவ்வாயும் சனியோடைய பார்வையை பெறுவதனால் கோபம் அதிகமாக வரும். குரு 8ல் இருக்கிறார், அவருடைய பார்வையும் இருக்கிறார். குருவுடைய பார்வையை வக்ர பார்வை. எனவே வாக்குஸ்தானம் என்கின்ற இடத்தில் அதிகமாக கோபத்தை கொடுக்கக்கூடியவரை உங்கள் ராசியாதிபதி செவ்வாய். நீங்கள் அமைதியாக தென்படக்கூடியவரான சட்டென்று கோபப்படுவீர்கள். அதுதான் உங்களுடைய இயற்கையான குணம். வேக அமைதியாக இருப்பீங்க, ஆனால் பட்டென்று கோபம் வந்துவிடும். இருந்தாலும் இந்த வாரம் சந்திரன், பாக்கியாதிபதியான சந்திரன் உங்களுக்கு மிக சாதகமாக இருப்பது ஒரு வகையில் நன்மை. 9ல் ஆட்சி பெறுவார். அதன் பிறகு 10ல் இருப்பது பலம். அதுக்கப்புறம் 11க்கு வருவார், அது யோகம். இதெல்லாம் நன்மையாக இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை. இருந்தாலும் நான் ஏற்கனவே கூறிய கோபம் வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் அவசரப்படுவீர்கள். பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலிலே முன் யோசனையோடு செயல்பட வேண்டும். மற்றவர்களை நம்பி பணத்தை கொடுக்காதீர்கள், அந்த பணம் பிரச்சனையாக முடியும். எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலிலே கவனம் வேண்டும். அதே சமயத்தில் 10க்குரிய சூரியன் குருவோடைய பார்வை பெறுவது சிறப்பானது. குரு புதன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்றார்கள். 2ஆம் இடத்தில் குருவோடைய வீட்டில் புதன் இருக்கிறார். குருவோ புதனோடைய வீட்டில் மிதுனத்தில் இருக்கிறார். இது ஒரு வகையில் பண வரவுக்கான கூறியவாறு கொடுக்கல் வாங்கல். மற்றவர்களை நம்பி பணத்தை கொடுக்காது. அவர் செய்து விடுவார் என்று நினைத்து நீங்கள் லேசாக அஜாக்கிரதையாக இருக்காது. அவர் செஞ்சு விடுவார், நான் நாளைக்கு ஒன்றும் பிரச்சனை. பண விஷயத்துல தான் தொழில் வியாபாரம் மிக முக்கியமாக கவனமாக இருக்கணும். செக்கை போடுவீங்க, அந்த செக்கு பவுன்ஸ் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லைங்களா, இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உத்தியோகம், உங்கள் வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள். மேலதிகாரியும் பொறுமையாக பேசுங்கள். சக ஊழியர்களிடம் நம்பிக்கை வைக்காதீர்கள்.
மனம் திறந்து ரகசியத்தை பேசாதீர்கள், வெளிப்படையாக பேசாதீர்கள். உங்கள் வேலையிலே முழு கவனம் செலுத்த வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. சந்திரன் சாதகமாக இருப்பதனால் உங்கள் வேலையிலே நீங்கள் நல்ல ஒரு பெயரும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். குடும்பம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவியிலே அன்பு காட்டுங்கள், உறவினரிடம் பொறுமை காட்டுங்கள், குழந்தைகளிடம் அன்பை காட்டுங்கள். சனி செவ்வாய் பார்க்கிறார், 5லே சனி அமர்ந்திருக்கின்றார். இதெல்லாம் குடும்ப உறவுகளிடம் கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டிய வாரம் இந்த வாரம். ஆரோக்கியம் அது நன்றாக இருக்கிறது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எந்த பாதிப்பும் இல்லை. மருத்துவ சிகிச்சையில் இருக்கின்றவர்கள், கண்காணிப்பில் மருத்துவ ஆலோசனையில் இருக்கின்றவர்களுக்கும் இந்த வாரம் நல்ல முன்னேற்றம் இருக்கின்றது. மற்றபடி இந்த வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கும்போது கந்தகுரு கவசம் தாங்க இந்த வாரம் நீங்கள் கேட்கணும். சூரியனும் குருவும் பார்த்துக்கொள், சிவராஜ யோகம், குரு செவ்வாய் பார்த்துக்கொள் வந்து குருமங்கல யோகம் என்ற யோகமெல்லாம் இருக்குது. அது 2ஆம் இடத்துல தான் இருக்காங்க. அதனால் கந்தகுரு கவசத்தை கேட்கின்ற பொழுது கோபம் வராது, அமைதி இருக்கும், எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றிகள் இருக்கும். ஒரு சொல் மந்திரம் வங், ப இங் வங். நிறைய பீஜ மந்திரம் இருக்குது. நங் மங் சிங் வங் அங்கு உங் என்று ஒரு சொல் மந்திரமே நிறைய இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது அந்த வங் என்கின்ற மந்திரத்தை ஓம் வங் நமகா என்று ஒரு வரி மந்திரமாக சொல்லுங்கள். காலையில் எழுந்தவுடன் குலதெய்வத்தையும் பித்திருக்களையும் வணங்கிவிட்டு சிறிது நேரம் இந்த மந்திரத்தை ஓம் வங் நமகா என்று சொல்லிவிட்டு இந்த நாள் உங்களுடைய மனதில் என்னென்ன குறிக்கோ அது மனதார பிரபஞ்சத்திடம் கேளுங்கள். நிச்சயம் அது அன்றைய நாள் நிறைவேறும். இந்த வாரம் லக்கி குபேரனாக நீங்கள் இருப்பீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நம்மளுடைய சேனலிலே பாரத் கர்மாயிலே உங்களுடைய ராசிக்குரிய ஆங்கில புத்தாண்டு கோச்சார பலன்கள் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். பார்த்தவர்களுக்கு நன்றி, பார்க்காதவர்கள் ஒரு முறை பார்த்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தில் நீங்கள் லக்கி குபேரனா? நிச்சயம் இந்த வாரம் நீங்கள் லக்கி குபேரனே. காரணம், உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் குரு பகவான் 7லும் 3லே ராகுவும் இருக்கின்ற யோகம். ராசிக்கு 9, 10க்குரிய சூரியனும் புதனும் ராசியிலே சேர்க்கை பெற்றிருப்பது தர்ம கர்மாதிபதி. சூரியன் புதன் சேர்க்கை பெற்றால் அது புதன் ஆதித்ய யோகம். ஆனால் உங்களுக்கு அது தர்ம கர்மாதிபதி. 9ஆம் இடம் தர்மஸ்தானம், 10ஆம் இடம் கர்மஸ்தானம். 9 சூரியனுடைய வீடு, 10 புதனுடைய வீடு. தனுசு ராசியோட யோகமாக அடிக்கடி சூரியன் புதன் சேர்றதுனால கொச்சாரியே அந்த தர்ம கர்மாதிபதி ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இப்போ இந்த சூரியன் பயிற்சியானால் புதன் திருப்பி அங்கே போய் சூரியனோடு சேருவார். இதுதாங்க தனுசு ராசி என்பது ஒரு பவர்ஃபுல் ராசின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த வாரம் தொழில் வியாபாரம், சூரியன் செவ்வாய் குரு தொடர்பு. சூரியன் குரு உங்கள் ராசிக்கு அதிபதி, 5க்குரிய செவ்வாய், 9க்குரிய ஒரு சூரியன், திரிகோணத்துக்கு அதிபதிகள். குரு சூரியன் செவ்வாய் பார்க்குறார். 5, 9க்குரிய செவ்வாயும் சூரியனும் சேர்க்கை பெற்றிருக்கார். இதெல்லாம் ரொம்ப அற்புதம், ரொம்ப ரேராக வருது. ஆகையில் இந்த வாட்டி இப்போ வந்திருக்குது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை. தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் எதிர்பார்த்ததை விட நிறைய இருக்கும். எதிர்பார்த்திருக்கும் வராத கடன் வரும், கடன் தீரும், அரசாங்க ஆதரவு நன்றாக இருக்கும், பெரிய பெரிய முயற்சிகள் எடுப்பீர்கள். இதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு பலமாக இருக்கிறது. பொருளாதார முன்னேற்றம் உறுதியாக நன்றாக இருக்கிறது. உத்தியோகம் மேலதிகாரிகளின் பாராட்டுகள் இருக்கும், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம், புதிய பதவி மட்டுமல்ல புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டு நல்ல வேலை அமையும். இதெல்லாம் இந்த வாரம் மிக மிக சிறப்பாக உற்சாகமாக இருக்கும். 4லே சனி பற்றி கவலைப்படாதீர்கள். 3லே ராகு இருக்கிற வரைக்கும் சனியால், அர்த்தாஷ்டம சனியால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. கோச்சார வேத இவை. குடும்பம் என்று பார்க்கின்ற மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனைவி இல்லை. இந்த வாரமானால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. சரிங்களா? ஞாயிறு மற்றும் திங்கள் செவ்வாய் மதியம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். திங்கள் செவ்வாய் சந்திராஷ்டம நாள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி உள்ளே அன்பு பாசம் 7ல் இருக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. குழந்தைகளாலும் மகிழ்ச்சி சந்தோஷம், குழந்தைகளாலும் மகிழ்ச்சி சந்தோஷம். ஏன்னா 5க்குரிய செவ்வாயை குரு பார்க்குறாரே, அவங்களோட கல்வியிலும் சிறப்பாக செயல்படுவார்கள். ஆரோக்கியம் மிக மிக நன்றாக இருக்கும். சுக்கிரன் ராசியிலே இருப்பது ஆரோக்கியம் சிறப்பை காட்டுகின்றது. அதெல்லாம் நம்ம சுக்கிரன் அவர் சொந்த நட்சத்திர சஞ்சாரம் செய்கிறார், ராசியிலேயே இருக்கிறார். புதனும் சுக்கிரனோட நட்சத்திரம் எல்லாம் சாதகமான விஷயம். இதில் குரு புதன் பரிவர்த்தனை வேறு. குருவோ புதனுடைய வீட்டில், புதனோ குருவோடைய வீட்டில் என்று அவங்க 2 பேரும் மாறி இருக்காங்க. எனவே இந்த வாரம் தொழில் வியாபார உத்தியோகம் மட்டுமல்ல உங்களுடைய ஆரோக்கியம், குடும்பம், உறவுகள் என்று மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அக்கியான வாரம். நீங்களே லக்கி குபேரன். இந்த வாரம் சிறப்பு கவனம் மற்றும் நிறைவழிப்பாடு என்று பார்க்கும்போது கந்தகுரு கவசம், சுக்கிரன் குருவும் செவ்வாயும் பார்த்துக்குள்ள கந்தகுரு கவசத்தை கேளுங்கள். பலம் கிடைக்கும்.
அதுமாதிரி ஒரு சொல் மந்திரம் என்று பார்த்தால் வங், வ இங் வங். ஓம் வங் நமக என்று ஒரு வரி மந்திரமாக அதை சொல்லுங்கள். காலையுடன் குலதெய்வம் பித்ருக்களை வணங்கிவிட்டு மனதார் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இன்றைய நாள் இதெல்லாம் எனக்கு நடக்கணும்னு பிரபஞ்சத்திடம் கேளுங்கள். நிச்சயம் உங்களுக்கு அந்த நாள் வெற்றியாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும். லைக் பட்டனை கிளிக் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நம்மளுடைய சேனலில் உங்களுடைய ராசிக்குரிய ஆங்கில புத்தாண்டு கோச்சார பலன்கள் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். பார்த்தவர்களுக்கு நன்றி, பார்க்காதவர்கள் ஒரு முறை பார்த்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் நீங்கள் லக்கி குபேரனா பொறுமை காட்ட வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் நிதானம் பொறுமை காட்ட வேண்டும். ராசிக்கு 12ஆம் இடத்தில் 4 கிரகங்கள், சதுர்கிரக சேர்க்கை 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் இருக்கின்றது. சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன். ராசிக்கு 6ஆம் இடத்திலே குரு அமர்ந்திருக்கின்றார். 2இலே ராகு, 8இலே கேது. சனி மட்டும் சாதகம். இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செவ்வாய் மதியத்துக்கு பிறகு, புதன், வியாழன் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆகையால் அந்த நாள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ராசிக்கு 7க்குரிய 8 இருக்கும்போது நண்பர்களால் பிரச்சனை, குடும்பத்தில் சில மஞ்சள் மனசஞ்சலங்கள், குழப்பங்கள், தேவையற்ற செலவுகள் எல்லாம் ஏற்படலாம். ஆகையால் கவனம் வேண்டும். இந்த வாரம் மனதில் அழுத்தத்தை கொடுக்குமா தான் சந்திராஷ்டமம். இதே சமயத்தில் உங்களுக்கு யோகாதிபதிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சுக்கிரன், புதன் யோகாதிபதிகள். சுக்கிரன் உங்களுக்கு யோகாதிபதி, கேந்திர கோணங்களுக்கு அதிபதி, 5க்கும் 10க்கும் அதிபதி. அவர் புதனோடு சேர்க்கை பெறுகிறார். புதனும் உங்களுக்கு ராசிக்கு 9க்குரியவர், ராசிக்கு 9க்குரியவர். அவங்க 2 பேரும் சேர்க்கை 12ல் இருக்காங்க. ஆனால் சனியுடைய பார்வை பெறுகிறார். 1, 5, 9க்குரிய தொடர்பு இருக்கிறது. இதெல்லாம் 12ஆம் இடத்துக்கு தான் ஃபாரினுக்கு போக வாய்ப்பு வேணால் கிடைக்கும். ஏற்கனவே எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க இல்லையா, ஃபாரின் போகணும், அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருப்பீங்க, நல்ல ஆஃபர் இருக்குது கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயம் அதுக்குரிய வாய்ப்பு இந்த வாரம் கிடைக்கக்கூடிய ஒரு ஜாக்பாட்டான அமைப்பாக இருக்கும். திடீர் ஜாக்பாட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆனால் தொழில், வியாபார, உத்தியோகத்தில் நாம் திட்டமிட்டு செயல்படுவதிலே கவனம் என்று தான் சொல்லியிருக்கின்றேன். இன்னும் ஒரு வாரம் தான், அதுக்கப்புறம் கிரகங்கள்லாம் மாறுவாங்க. அப்போ உங்களுக்கு பிரச்சனை மாறிடும். இதே சமயத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த மாதிரி அங்கே சந்திராசமும் இருக்கும்போது அந்த நாள் கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மணி உறவிலே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். ஆனால் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகமும் ஏற்படுகின்றது. உங்கள் ராசிக்குன்னு பார்க்கும்பொழுது தர்ம கர்மாதிபதி யோகம்னா 9க்கும் 10க்குரியவங்க சேர்க்கை பெற்றால் தர்ம கர்மாதிபதி யோகம். ராசிக்கு 5க்குரிய சுக்கிரன், அவரே 10க்குரியன்னு சொன்னேன் இல்லையா. ராசிக்கு 6க்குரிய புதன், அவரே 9க்குரியவர். 9, 10க்குரிய சுக்கிரன் புதன் சேர்க்கை என்பது தர்ம கர்மாதிபதி யோகம். அது மகர ராசிகளை பார்த்தீங்கன்னா அவங்க சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்றாலே அவங்க பெரியார். ஐயா ரஜினிகாந்த் ஐயா சூப்பர் ஸ்டாருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவர் மகர ராசி திருவாரூர் நட்சத்திரம். ஆனால் சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்றிருக்கும். ஆனால் அவர் சிம்ம லக்னம். இருந்தாலும் உங்களுக்கு இது விரயஸ்தானத்துக்கு பின்னால் ஒரு நல்ல ஒரு நான் சொன்ன ஃபாரின் பொறுத்து அதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு மகிழ்ச்சியான விஷயம். செவ்வாயும் சூரியனும் சேர்ந்துருக்காங்க அதே இடத்துல சதுர்கிரக சேர்க்கை. சுக்கிரன் புதன் மட்டும் சேர்க்கை பெறுவது மிக மிக யோகம் ஜாதகத்தில். அப்படி இருந்தால், ஏன்னா சுக்கிரன் லக்ஷ்மி, புதனோ விஷ்ணு, சூரியன் தொடர்பு இருக்கக்கூடாது, செவ்வாயோட தொடர்பு இருக்கக்கூடாது. அதுதான் அங்கே விஷயம். எல்லா கோள்களின் கோலாட்டத்திலும் இப்படிலாம் இருக்குது. ஜோதிடம் என்பது ஒரு மகா சமுத்திரம். அதில் இறங்கி முத்தெடுப்பதுக்கே நிறைய தெரியும், ஞானம் இருக்கும். எனவே இந்த இடத்தில் உங்களுக்கு 12ல் இருப்பதால் பண விஷயத்தில் கவனம், கொடுக்கல் வாங்கலிலே கவனம். ஆனால் வரவு நிச்சயமாக நன்றாக இருக்கும். மற்றவரை நம்பாதீர்கள். நீங்கள் ஏன்னா மகர ராசியில் நிறைய பிஸ்னஸ் மேன் தான் இருக்கீங்க. வேலையே செஞ்சிருந்தாலும் ஒரு சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியது. அதுதாங்க இது விஷயம். இது மற்றபடி ஆரோக்கியம் நான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பெரிய பாதிக்காது. கணவன் மண்ணில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லும். சிறப்பு கவனம் மற்றும் நிறை வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்க வேண்டும். விஷ்ணு சகஸ்ரநாமம் கேளுங்கள். ஒரு சொல் மந்திரம் என்று பார்க்கின்றோம். வங், வ இங் வங். ஓம் வங் நமகா, ஓம் வங் நமகா. இதை ஒரு வரி மந்திரமாக சொல்லுங்கள். காலையில் இருந்தவுடனே குலதெய்வம் பித்திருக்கள் எல்லாம் வணங்கி விட்டு மகார் இந்த மந்திரத்தை சொல்லி பிரபஞ்சத்திடம் கேளுங்கள். என்ற நாள் இதனால் எனக்கு நடக்கணும், வெற்றியாக அமையணும்ட்டு நிச்சயம் அன்றைய நாள் வெற்றியாக அமையும். லக்கி குபேரனாக நீங்கள் இருப்பீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக.
கும்பராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும், லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்மளுடைய சேனல் பாரத் கர்மாயிலே உங்கள் ராசிக்குரிய ஆங்கில புத்தாண்டு கோச்சார பலன்கள் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். பார்த்தவர்களுக்கு நன்றி, பார்க்காதவர்கள் ஒரு முறை பார்த்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாரம் நீங்கள் லக்கி குபீர்னா நிச்சயமாக நீங்கள் தான் லக்கி குபீர். காரணம், ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் சேர்க்கை. சுக்கிரன் புதன் யோகாதிபதி, கேந்திர கோணங்களுக்கு அதிபதி சுக்கிரன், உங்கள் ராசிக்கு 5க்கு அதிபதி புதன். அப்படி பார்க்கும்போது அவங்க 2 பேரும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறாங்க. சூப்பர் அமைப்பு அது. வேறு சூரியன் செவ்வாய், இதில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை, அதுன்றது 9க்குரிய சுக்கிரன் 10க்குரிய செவ்வாய் 2 பேரும் சேர்க்கை பெறுவது தர்ம கர்மாதிபதி யோகம். சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை பெற்றாலே பிருகுமங்கல யோகம். இங்கே உங்களுக்கு 9, 10க்குரிய வராங்களே, ஆக அது இந்த தர்ம கர்மாதிபதியாக ஏற்படும் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை. குரு சூரியன் பார்த்துக்கொள்கின்ற சிவராஜ் யோகம், குரு செவ்வாய் பார்த்துக்கொள்கின்ற குருமங்கல யோகம், சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை பெறுகின்ற தர்ம கர்மாதி யோகம், பெருமங்கல யோகம் என்று இத்தனை யோகம். சூரியன் புதனாக சேர்க்கின்ற புதனாதித்ய யோகம், இதெல்லாம் லாபஸ்தானத்தில் இருக்குது. 2ல் சனி, ராசியில் ராகு, பயப்படவே வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெற்றி. அதே சமயம் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. வெள்ளி சனி சந்திராஷ்டமம் இந்த வாரம், அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் லாபகரமான வாரம். தர்ம கர்மாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்குது. லாபாதிபதியோட பார்வை வேறு. நாங்கள் குரு 5ல் இருக்கார் இல்லையா, அவர் லாபாதிபதியாக உங்களுக்கு, அவரே தனாதிபதி. இதெல்லாம் குரு ராகுவால் உங்கள் ராசிலேயே ராகு இருந்தாலும் குரு பார்க்குறார். அதனால் ஒன்றும் இப்போதைக்கு ராகுவால் எந்த பிரச்சனையும் இல்லை. 7ல் கேது, கொஞ்சம் கணவன் மணி உள்ள விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், அன்பை காட்டுங்கள். உறவுகளுக்கு தான் பிரச்சனை. பொருளாதார ரீதியாக மிக நன்றாக இருக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். வரவுகள் பல வகையில் வரும். தேவையற்ற செலவுகள் எவையும் இல்லை. 7 இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு லாபமான வாரம், வெற்றியான வாரம். நன்மையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கிறது. உத்தியோகம் உற்சாகம், சுறுசுறுப்பு, மேலதிகாரிகளும் பாராட்டு. என்னங்க ஐயா இப்படி சொல்கிறீங்க, ராகு இருக்காரு, சனி இருக்காரு, மாதக்கோள்கள் அவங்களுக்கு தனி ஒரு சக்தி இல்லையா, அவங்களுடைய பலன் இல்லையா, அபஸ்தானம் பலமாக இருக்குது. ஆகையால் இந்த வாரம் லாபம் தொழில் வியாபாரத்தில் மட்டுமல்ல, உத்தியோகத்திலும் பெரிய அளவில் பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு, எதிர்பார்த்த வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும். மேலதிகாரி நிச்சயம் பாராட்டுகள் இருக்கின்றது. அடுத்ததாக பார்க்கணும், குடும்பம் விட்டு கொடுத்து தான் செல்ல வேண்டும். தெரிகிறதே, ராசியில் ராகு, 7ல் கேது, 2ல் வேறு குடும்பஸ்தானத்தில் சனி செவ்வாய் வேறு பார்த்துக்கிறாங்க ஒருத்தர். எனவே குடும்பத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நண்பர்களிடம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். நண்பர்களிடம் கவனமாக வெளிப்படையாக பேசாதீர்கள். வாட்ஸ்அப்லாம் எதுவும் அனுப்பாதீங்க. நீங்கள் பெரிய ஆளாக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புனா அவங்க வேறமா உடனே யூடியூப்லேயே போட்டு விட்ருவாங்க. இதெல்லாம் கவனம் வேண்டும். நீங்கள் பொதுவாக ஒரு செலிபிரிட்டி, ஏன்னா கும்பராசி நிறைய பெரிய ஆளுகள் தான், கும்பராசியில் பெரிய பெரிய ஆளுங்கள் தான் இருக்காங்க. ஏன்னா நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய தசை உங்களுக்கு வரும். குரு தசை, சனி தசை, புதன் தசை, அப்படி அந்த தசையெல்லாம் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் ஒரு பெரிய ஆள், சமூகத்தில் பெரிய புகழோடு இருப்பீர்கள். பெரிய பொருளாதார பெரிய பணக்காராக இருப்பீங்க. அப்படி பார்க்கும்பொழுது செலிபிரிட்டிஸாக இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்குன்னு இந்த வாரத்தை பொறுத்தவரை. சந்திராஷ்டமாக சந்திரவர் கேதுவோடு சேர்க்கப்படுகிறார்கள். அதே சமயத்தில் சிறப்பு கவனம், ஆரோக்கியம்னா நன்றாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சந்திரன் 6லேயும் இருக்கக்கூடிய வாரமாக வருது இல்லையா, திங்கள்லேருந்து வேலன் வரைக்கும் சூப்பராக இருக்கும். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். 6ல் சந்திரன் ஆட்சி, அதுக்கப்புறம் 7 வருவார் என்று, இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது எப்பொழுதும் அனுமன் சாலிசாவை கேட்க வேண்டும். தற்பொழுது 7:30 முடிகிற வரை டெய்லி கேட்டாலும் நல்லது, எப்பவும் கேட்டாலும் நல்லது தான். 7:30 நாளுக்கு அது கட்டாயமாக கேட்கணும். அதுக்கப்புறம் ஒரு சொல் மந்திரம் என்றால் வங், வா எங் வங், ஓம் வங் நமகா என்று ஒரு வரி மந்திரமாக மாற்றுங்கள். காலை எழுந்தோடனே குலதெய்வம் பித்திருக்கெல்லாம் வணங்கிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். பிரபஞ்சத்திலும் இல்லைனால் இதையெல்லாம் கேளுங்கள். பிரபஞ்சத்தின் அருளால் சகலமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் லாபத்தில் அமர்ந்த கிரகங்களால் நீங்களே லக்கி குபீரன். நலம் பெறுக, வளம் பெறுக. மீனராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும்,
லைக் பட்டனை கிளிக் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இப்போ உங்களுடைய ராசிக்குரிய ஆங்கில புத்தாண்டு கோச்சார பலன்கள் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். பார்த்தவர்களுக்கு நன்றி, பார்க்காதவர்கள் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். இவ்வாரத்தில் நீங்கள் லக்கி குபேரனா கட்டாயம். காரணம், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன், சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதனில் சூரியன் செவ்வாய் திக்பலத்தோடு இருக்கிறார்கள். புதன் 10ல் இருப்பது யோகம். இதில் குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள். குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்றார்கள். அதாவது குருவோ புதனோட வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். இப்போ புதன் குருவோடைய வீடான தனுசு ராசியில் மாறி இருக்காங்க. 2 பேரும் குரு புதன் வீட்டில், புதனோ குரு வீட்டில். அதான் பரிவர்த்தனை. ஜென்ம சனி தான். அனுமன் சாலிசாவை கேட்டு வரணும். 6ல் கேது யோகமாக இருக்கார். இந்த வாரம் சந்திரன் சாதகமாக இருக்கார். 5ல் ஆட்சி பெறுவார். 6, 7ல் வருவார். இந்த வாரம் சந்திரன் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கார். 5க்குரிய பஞ்சமாதிபதி சந்திரன். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிக மிக நன்றாக இருக்கும். 10க்குரிய குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். ராசிக்கு அதிபதி தான் குரு, ஆனால் அவரே 10க்குரியவரும். ஆகையால் இந்த வாரம் பொருளாதார ரீதியாக ஜென்ம சனி. காலையில் அனுமன் கோயிலுக்கு போயிருங்க, கணபதி பார்த்துருங்க, அனுமன் சாலிசாவை கேளுங்க. அனுமன் ஆலயம் பக்கத்தில் இருந்தால் சனிக்கிழமை கட்டாயமாக போயிருங்க, விளக்கு ஏற்றுங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். இன்னும் ஜென்மசனி இருக்க 2027 வரைக்கும் இருக்க. ஜென்மசனி தாங்க அதிக பாதிப்பை கொடுக்கும். அது குறிப்பாக பூரட்டாதியில் இப்போ சனி சஞ்சாரம் செஞ்சு கொண்டிருக்கிறார். இந்த மாதத்தில் ஜனவரியில் 20ஆம் தேதி உத்திரட்டாதிக்கு போயிடுவார். அது வரைக்கும் பூரட்டாதி இருக்கணும், கவனமாக தான் இருக்கணும். சரிங்களா? அதில் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் லாபமாக இருக்கும். உத்தியோகம் இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. சூரியன் பலமாக திக்பலத்தொண்டு குருவோடைய பார்வை, அது சிவராஜ யோகம். செவ்வாய் குரு பார்க்க என்பது குருமங்கள யோகம். இதில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை என்பது அரசு பதவி யோகம் என்று இந்த வாரம் உத்தியோகத்தில் பதவி உயர்வு அதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும். இதில் ஜென்ம சனி இருக்கே அப்படின்னா இருக்குத்தான், ஆனால் மாதக்குழுவில் இப்போ சாதகமாக இருக்குது. ஆகையால் இந்த வாரம் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகமாக செயல்படுவீர்கள். அதிகமாக இந்த வாரம் லீவ்லாம் போட மாட்டீங்க. ஏன்னா இப்போ ரொம்ப சோர்வாக இருக்கீங்க. அதிகமாக விடுமுறை எடுப்பீங்க. வேலையில் ரொம்ப கவனத்தில் செலுத்தாத ஒரு நிலை இருக்கும். மனதில் ஒரு சஞ்சலங்கள் இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு இருட்டாக தெரியுதே அப்படின்ற ஒரு கவலை இருக்கும். அதுதான் நான் அனுமன் சாலிசாவை கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். கேட்கும்போது மனதில் ஒரு பலம் கிடைக்கும். தன் பலத்தை அறியாதவர், ஆனால் பலம் தெரிந்த பிறகு அனுமனை மிஞ்ச யாருமே இல்லை. அதை தான் செய்து வரணும். ஆக இந்த வாரம் உத்தியோகத்தில் உற்சாகம் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு சூரியன் செவ்வாயால் குருவுடைய பார்வையால் இருக்கின்றது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் தாங்க பிரச்சனை. ஆனால் உங்கள் குடும்ப உறவுகள் உங்கள் மீது அதிக அன்பை காட்டுகின்றார்கள். உங்கள் மீது அதிக பாசத்தை. இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வாரம். ஏன்னா குரு புதன் பரிவர்த்தனை யோகத்துக்குன்னா 7க்குரிய புதன் சாதகமாக இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு கணவன் மணி உறவிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த வாரம் சிறப்பாக ஆரோக்கியத்தை பொறுக்க இந்த வாரம் நல்லா இருக்குது. இந்த முன்னால் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. சூரியன் உங்களுக்கு இந்த வாரம் மட்டும் தை மாதம் பிறக்கும் போதும் அப்போயும் சாதகமாக இருப்பார். 11க்கு வருவார். ஏன்னா இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்கும். சிறப்பு கவனம் மற்றும் விரைவழிப்பாடு என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் அனுமன் சாலிசாவை கேட்டு வர வேண்டும். பல முறை கூறியிருக்கிறேன். இப்பொழுதும் அழுத்தமாக திரும்ப கூறுகின்றேன். அது காரணம் மீனராசி. எல்லா ராசியுமே எனக்கு பிடித்தவர்கள், நீங்களும் பிடித்தவர்கள். ஜென்மசனி என்பதனால் கூறுகின்றேன். அதுதான் சிறப்பு கவனம் பார்த்துட்டோம். ஒரு சொல் பீஜ மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங், வ இங் வங். வங் என்கின்ற மந்திரத்தை ஓம் வங் நமகா என்று ஒருவரி மந்திரமாக மாற்றுங்கள். அதை சொல்லுங்கள். காலையில் எழுந்தோடனே குலதெய்வம் பித்திருக்களை வணங்குங்கள். அதன் பிறகு இந்த மந்திரத்தை மனதார உங்களுக்கு கொஞ்சம் எவ்வளோ நேரம் சொல்லுங்கள் கொஞ்சம் நேரம், ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் சொல்லுங்கள். ஓம் வங் நமகா, ஓம் வங் நமகான்ட்டு. அதன் பிறகு இன்றைய நாள் என்ன நடக்கணுன்ற ஒரு கோரிக்கைகளை வேணும். சுறுசுறுப்பாக இருக்கணும், உற்சாகம் இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும். பிரபஞ்சத்திடம் கேளுங்கள். பிரபஞ்சமே கடவுள். ஆக இந்த பிரபஞ்சத்தின் யூனிவர்சிட்டியில் கேளுங்கள். அன்றைய நாள் நீங்கள் வெற்றிக்குரியராக அமைவீர்கள். சாதித்து காட்டுவீர்கள். வெற்றியாளராக இருப்பீர்கள். ஒவ்வொரு நாளும் இதை செய்யுங்கள். உற்சாகமாக இருப்பீர்கள். ஆகையால் இந்த வாரம் நீங்கள் லக்கி குபேரனி. நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது ஜனவரி மாதம் 4ஆம் தேதி 2026 முதல் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி 2026 ஞாயிறு முதல் திங்கள் வரை சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். என்னிடம் நீங்கள் ஜோதிட பலன்கள் பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்பிலும் தொடர்பு கொள்ளலாம்.
நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தை மறுபுரிவார் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.